இதுக்கு முன்னாடி நிறைய போய் விளையாடிருக்கீங்க. இளைஞர்களுக்கு வந்து நீங்க முன்புறத்துல அனுபவம் இருக்கு. கம்பேராக மற்ற இடங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? இந்த டோர்னமெண்ட் ஜென்ரல் டோர்னமெண்ட்டோட கண்டிப்பாக ஸ்பெஷலான டோர்னமெண்ட். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே இங்கே நான் ஆடணுன்னு நான் கனவு கண்டிருக்கேன். அங்கே போய் நான் வின் பண்ணது வந்து எனக்கு ஒரு கனவு நிறைவேறின மாதிரி. ஸோ எனக்கு இது கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் அச்சீவ்மெண்ட். அப்புறம் தமிழ்நாட்டில் எல்லா கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், பப்ளிக்காக இருக்கட்டும், எல்லோரும் எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். இங்கே நான் கேண்டிடேட்ஸ் வின் பண்ணதுன்னு எனக்கு அவ்வளோவா ப்ரிப்பேர் பண்ணதுக்கு டைம் இன்னும் கிடைக்கல. பட் இன்னும் ஒரு 5-6 மாதம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாங்கள் மேட்சை பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம். நானும் என்னோடய டீமும் நாங்கள் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் எங்களோட அப்சல்யூட் பெஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு என்ஜாயபிள் ப்ராசஸாக இருக்கும். உங்களுடைய விருப்பன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சென்னையில் வேர்ல்ட் சாம்பியன் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது எப்படி நெக்ஸ்ட் எதாவது அப்ரோச் பண்ணுறீங்களா? சென்னையில் இது பிளேயர்ஸ் கையில் இல்லைங்க. இது வென்யூ டிசைட் பண்ணுறது பிளேயர்ஸ் கையில் இல்லை. இது வந்து ஒரு ப்ராசஸ். பிட் பண்ணுவாங்க, எல்லா கண்ட்ரிஸும் பிட் பண்ணுவாங்க. அதில் யார் பிட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து பிளேயர்ஸ். இதில் பிளேயர்ஸ் ப்ரிஃபரன்ஸோ இல்லை பிளேயர்ஸ் அப்ஜெக்ஷனோ இது மேட்டர் ஆகும். ஸோ நிறைய பேர் பிட் பண்ணுவாங்க. அதில் யாருன்னு சொல்லிட்டு ஃபெடரேஷன் தான் சொல்லு. அது பிளேயர்ஸ் வந்து வி கேனாட் சூஸ். ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. அவங்க அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிடுவோம். கவர்மெண்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணலாம். பட் அகெயின் எல்லா கவர்மெண்ட்ஸும் பண்ணுவாங்க. சைனாவும் பண்ணுவாங்க, மற்ற கண்ட்ரிஸும் பண்ணுவாங்க. ஸோ யார் ஹையஸ்ட் பண்ணுறாங்கன்றது ஃபெடரேஷன் தான். பிளேயர்ஸோட சேவ் சார். இந்த லெகசியை நீங்க எப்படி பாக்குறீங்க? லைக் நீங்க இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க. பிரக்யானந்தா, வைஷாலி, ஒரு யங் இந்தியன் வர அப்கமிங் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து வேர்ல்ட் லெவல்ல டாப். ஸோ இந்த பேஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய அச்சீவ்மெண்ட் வரக்கூடிய மற்ற ஜெனரேஷனுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்? கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷனில் நிறைய ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகிருக்கு செஸ்ஸில். கண்டிப்பாக விஷய் சார் இந்த அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இன்ஸ்பயர் பண்ண மாதிரி எங்களோட பெர்ஃபார்மன்ஸ், மெயினாக இந்த கேண்டிடேட்ஸ், என்னோட விக்ட்ரி நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணணுன்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் இந்தியாவில் செஸ் இன்ட்ரெஸ்டடாக இருந்து நிறைய சின்ன பசங்கள்லாம் நிறைய செஸ்ஸை சீரியஸாக எடுத்துக்கிட்டு செஸ்குள்ளே வந்தாங்கன்னா எனக்கு அது ஒரு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கும். நான் ப்ராக்டிஸ் இன்னும் ஆரம்பிக்க எனக்கு டைம் கிடைக்கல. பட் கண்டிப்பாக நாங்கள் பிளான் பண்ணி என்னோடய டீமோடு டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்களோட பெஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். அண்ட் கண்டிப்பாக இது ஒரு பயங்கர மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா செஸ்ஸில் கண்டிப்பாக ஒரு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான கரியர் இருக்கலாம். கண்டிப்பாக அது ஆனந்த் சார் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்டு இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா கூட செஸ்ஸுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு கிளியராக தெரியுது எல்லாருக்கும். செஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அமேசிங் கேம். நிறைய கற்றுக்கலாம். நிறைய ப்ரொஃபஷ்னலாக எடுத்துக்கலனாலும் செஸ்ஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாரையும் நான் செஸ் கற்றுக்க நான் அட்வைஸ் பண்ணுவேன். அண்ட் ப்ரொஃபஷ்னலாக எடுத்துக்கிட்டு அது பர்சியூ பண்ணுற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அது ரொம்ப சந்தோஷம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.